தமிழகத்தின் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு இன்றைக்கு பிரதமர் மோடியை சந்திச்சது ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளா மாறி இருக்கு. அதை பத்திய ஒரு நிகழ்ச்சி தான் இன்றைய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் மாதிரி நம்ம மம்தா பானர்ஜி மேடம் உட்பட அனைத்து எதிர்கட்சிகளும், அதாவது எதிர்கட்சிகள்னா பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களை தவிர மற்ற மாநில முதலமைச்சர் பெரும்பாலும் கலந்து கொண்டாங்க. ஒரு சில பேர் பிரதிநிதிகள் அமைச்சிருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாம் கலந்து கொண்ட இந்த மீட்டிங்ல அவங்க எதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா, மத்திய மாநில அந்த வர வருமானம் இருக்கு இல்லையா, அதை எப்படி பகிர்ந்துக்கிறது, எந்தெந்த விதத்துல பகிர்ந்துக்கிறது, எந்த விதத்துல வருமானத்தை பெருக்கிறது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு உலக பொருளாதாரத்துல நம்முடைய இந்தியா கிட்டத்தட்ட 4வது மிகப்பெரிய பொருளாதார வலிமை அடைஞ்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறது யார் யாருன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி, இந்த 3 கண்ட்ரி மட்டும்தான் நம்ம இந்தியாவுக்கு மேல இருக்கிற பொருளாதாரத்துல மிகப்பெரிய வலிமை கொண்ட நாடா இருக்குது. அதுல நம்ம இன்னொரு 10-15 வருஷத்துக்குள்ள அந்த 3வது இடத்தை ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ண, அவங்க எடுத்தோடனே சைனாவையோ இல்லை அமெரிக்காவை பீட் பண்ண அவங்க பிளான் பண்ணல. ஃபர்ஸ்ட் அந்த 3வது இடத்தை பிடிக்கிறதுக்காக ஒரு முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. அது சம்பந்தமான சில விஷயங்கள் பத்தி பேசும்போது முதலமைச்சர் மாநாடு எல்லாமே நடத்துவாங்க. இது எவ்வளவு பகிர்ந்துக்கிறது, எப்படி வருமானத்தை கூட்டுறது, வருமானத்தை எப்படி பண்றது, எப்படி இதுதான் அதனுடைய முக்கிய கொள்கை. இது மாநிலங்களுக்கு வர வேண்டிய வருமானத்தை டெல்லி கவர்மெண்ட், அதாவது நம்ம மத்திய ஒன்றிய அரசு கொடுக்கணும். இதெல்லாம் தான் என்னுடைய டார்கெட்டு. இப்ப இதுல தமிழ்நாடு சார்பாக கலந்து கொண்ட முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, இப்போ நம்ம ஜிஎஸ்டி போன்ற எல்லா வருமானமும் வருது இல்லையா மத்திய அரசுக்கு, அதுல மத்திய அரசின் பங்குல, அந்த ஜிஎஸ்டிலேயே மத்திய அரசு பங்குல வரதுல இப்போதைக்கு 33.16% தான் மாநிலங்களுக்கும், மிச்சம் இருக்கிற அந்த 60% அந்த பர்சன்டேஜ் உள்ள வருமானத்தை நம்ம சென்ட்ரல், அதாவது டிஃபென்ஸ், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் மத்திய அரசாங்கத்தின் அந்த வளர்ச்சி நிதிக்காகவும் 33.16% இது வருமானத்தை மாநிலத்தின் வளர்ச்சிக்காக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த 33.16 அந்த பர்சன்டேஜ் வச்சு தான் என்ன பண்ணணும், மாநில அரசு என்ன பண்ணணும் பிளான் பண்ணும்போது, இது மத்திய அரசு நிதி, மாநில அரசு நிதி, மத்திய அரசு நிதி அப்படின்னு 2ஆ பிரிப்பாங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப மாநில அரசு நிதி இல்லாம மத்திய அரசு நிதி 33.16% இருந்து வர வச்சா இந்த பேரிடர் காலத்துக்கு கொடுக்கறது, கல்விக்கு கொடுக்கறது, அப்புறம் மத்திய அரசு சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே அதுல இருந்தா நிதி ஒதுக்கீடு செய்யணும். அது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல்ல கேட்கறதா, நம்ம எப்படி காசு பத்தல்றோமோ அதே மாதிரி அவங்க கேட்கறதா. அது கேட்கும் போது போனதோட வாய்மொழிய வழியா 41% தரதா பிரதமர் மோடி சொல்லியிருந்ததா நம்ம தமிழக முதல்வர் சொல்றாரு. அதை இன்னும் செயல்படுத்தல. ஆனா எங்களுக்கு கிட்டத்தட்ட 50% எங்களுக்கு வேணும். 50% இருந்தாதான் நம்ம இப்ப இருக்கிற இந்த கஷ்டமான காலகட்டங்கள்ல நாங்க மாநிலத்துல பல நலத்திட்டங்கள் உதவி எல்லாம் வழங்க முடியும். பல விஷயங்கள் நம்ம முன்னேற்றி செல்ல முடியும். நிதி இல்லாம பல விஷயங்கள் எங்களால செய்ய முடியல. அதனால என்ன பண்ணுங்க, அதை நீங்க வாய்மொழியா கொடுத்த 41% இல்லாம எழுத்துப்பூர்வமா 50%, அதாவது ஒன்றிய அரசுக்கு வருகிற வருமானத்தில் 50% ஸ்டேட்டுக்காக பங்கிட்டு கொடுங்க. அப்படி பங்கிட்டு கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத ஒரு முக்கியமான பாயிண்டா வச்சிருக்கிறாங்க. அது போலவே பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கங்கை நதி இருக்கு இல்லையா, கங்கை நதியை தூய்மைப்படுத்துற மாதிரி நம்ம காவிரி, வைகை, தென்பண்ணை போன்ற நம்ம தமிழ்நாட்டில் ஓடும் ஆறுகளையும் நீங்க சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி கொடுக்குற திட்டத்தை எங்களுக்கு பண்ணி தரணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க. அது இல்லாம நம்ம கல்விக்காக கொடுக்க வேண்டிய இந்த பிரைம் மினிஸ்டர் புதுசா ஒன்று போட்டார் இல்லையா, அந்த மாதிரி அந்த கல்வி திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 2200 கோடி இன்னும் வரல. அதை ரிலீஸ் பண்ண நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. அது வந்தா கல்வி மேம்பாடு இன்னும் வளர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பல மீட்டிங்ல பேசியிருக்காங்க, பல முதலமைச்சர் பேசியிருக்காங்க. எல்லாமே பிரதம மந்திரி கேட்டிருப்பாரு. கேட்டு என்ன வேணும் ஏதுன்னு டிஸ்கஸ் பண்ணி பண்றதுதான் ஒரு வருஷம் நடக்கூடிய இந்த நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு கூட்டத்தின் முக்கிய அம்சம். இதுல மற்ற முதலமைச்சர் என்ன பேசினாங்க, ஏது பேசினாங்கன்ற யாருமே பெருசா மக்கள் அதுல கவனிக்கல. ஏன்னா இப்ப இருக்கிற எல்லாமே அரசியல் ஆக்கப்பட்டு விட்டது. எதுவுமே நாட்டுக்காகவும் மக்களுக்காகன்றது யாருமே நம்புறது இல்லை. எது நடந்தாலும் இதுல பெரிய அரசியல் இருக்கு அப்படின்ற மாதிரியே நம்ம ஆளும் கட்சி, இதேதான் ஆளும் கட்சி இதுக்கு முன்னாடி பண்ணிச்சு. இதே மாதிரி பிரச்சாரங்கள் ஏற்கனவே ஆளும் கட்சி எதிர்கட்சியா இப்ப எதிர்கட்சியா இருக்கக்கூடிய நம்முடைய எதிர்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன தடவை இதே மாதிரிலாம் டெல்லியெல்லாம் போகும்போது இதே மாதிரிதான் இது சம்பந்தமான எந்த விஷயத்தையுமே அப்போ எதிர்கட்சியா இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணல. இப்போ அதை இவங்க என்ன பண்றாங்க, திரும்ப அதே மாதிரி இப்போ அதிமுக போன்ற, இப்போதைக்கு அதிமுக சும்மா ஒரு மெயினுக்கு சொல்றேன், அதிமுக இப்ப என்ன பண்ணுதுன்னா அதே மாதிரி திமுக இப்ப அங்க போன உடனே அவங்க நாட்டுக்காக போல தன் குடும்பத்துக்காக தான் போறாங்க அப்படின்னு அவங்க எந்த ஆயுதத்தை எடுத்தாங்களோ அதே ஆயுதத்தை இப்ப இவங்க எடுத்து அவங்க தாக்குதல் நடத்துறாங்க. இப்போதைய ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ரொம்ப கஷ்டங்கள் இருக்கு. அது யாரும் மறுக்கிறது இல்லை. ஒரு ஆட்சி நடக்கும் போதுமே
ஆட்சியில வந்து கண்டிப்பா வந்து மக்களுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு இருக்கதான் செய்யும். ஒரு சாரா மக்கள் வந்து கண்டிப்பா எதிர்க்கதான் செய்வாங்க. அவங்களே ஓட்டு போட்டிருப்பாங்க போட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த சாட்டிஸ்பாக்சன் இருந்திருக்காது. மாறி மாறி ஓட்டு போடக்கூடிய மக்கள் வந்து சில பேர் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த வாட்டி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வந்து ரொம்ப கொஞ்சம் அண்டர்ரேட்டட் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து மாற்று கருத்து கிடையாது. இந்த நிலைமை வந்து மாறலாம், இல்லை அப்படியே கூட தொடரலாம். அதுவும் வந்து நமக்கு நிலையானது கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போன முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களை ஏன் வந்து இவ்வளவு வந்து விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா, இப்ப சமீபத்தில் நடந்த அந்த இடி ரைடு எல்லாம் வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு, அதாவது மு.க.ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தை சார்ந்த மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அவங்களுடைய சுத்தி இருக்கிற அந்த ஆகாஷ் பாஸ்கரன் இந்த மாதிரி போன்றவங்க எல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்காக வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்க, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக வந்து நம்முடைய பிரதம மந்திரி போய் சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மெயின் வந்து பாத்தீங்கன்னா சொல்றவர் வந்து நம்முடைய எதிர்கட்சி தலைவர். ஒருத்தையா நம்ம வந்து எடுத்துட்டு வருவோம். இதுல எது சரி எது தப்புன்றது எப்பயும் போல உங்களுடைய பார்வைக்கு நம்ம விட்டுடுறோம். இப்போ எதிர்கட்சி தலைவர் வந்து நம்முடைய அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து நீங்க போறது இதுக்காக தான் போறீங்க, நீங்க வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு போல, நீங்க வந்து அங்க போயிட்டு வந்து அவர் காலில் கையில வந்து மறைமுகமா நீங்க சந்திச்சு எப்படின்னா இதுல இருந்து தப்பிச்சுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்க போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல எனக்கு ரெண்டு சந்தேகம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்த மாதிரி போய் இந்த மாதிரி தப்பிச்சுக்க முயற்சி பண்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி போய் தப்பிச்சுக்க முயற்சி பண்ணி இருக்கீங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஏன்னா அந்த அனுபவம் தான் உங்களுக்கு அந்த மாதிரி பேச வைக்குதா அப்படின்றது வந்து எனக்கு ஒரு சந்தேகம். ரெண்டாவது சந்தேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் போய் கேட்டா இப்ப வந்து அந்த நம்முடைய பிரதம மந்திரியும் நம்முடைய அந்த இவங்களை வந்து சரி போனா போகுது அப்படின்னு சொல்லி சட்டத்துக்கு பின்னால போயிட்டு இவங்களை விட்டுடுவாங்களா? அப்ப நம்ம ஏற்கனவே இதுல வந்து கைதான கெஜ்ரிவால் மற்றும் நம்ம சந்திரசேகரோட பொண்ணு அவங்கள நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேரை கைது பண்ணாங்கன்னு தெரியாது. நம்ம உடனே பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு அப்படிலாம் நியாயமான விஷயத்துக்காக தான் நான் கேட்கிறேன். இந்த மாதிரி எத்தனை பேரை வந்து அவங்க வந்து இந்த மாதிரி கைது இதனாலதான் கைது பண்ணாங்களா, அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா கைது பண்ணாம தப்பிச்சிருப்பாங்களான்றது பிஜேபிக்கும் ஒரு பிளாக் மார்க்கு. இது அந்த மாதிரி பண்ணா அவங்க விட்டுருவாங்க அப்படின்றது ஒரு பிளாக் மார்க்கு. இது மாதிரி சந்திச்சா இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுவார் மோடின்றது வந்து மோடிக்கு நல்ல பேரா இல்ல கெட்ட பேரா அப்படின்னு தெரியல. அடுத்தது வந்து எங்களோட கூட்டணி கட்சியான மோடி சாருக்கு வந்து நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல. அதே போல இவர் இந்த மாதிரிலாம் பல விஷயத்துல பண்ணிதான் தப்பிச்சுட்டு நீங்க இந்த மாதிரி நிக்கிறாருன்னு அவரே வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தா மாதிரி இவர் அதை ஒரு இன்னைக்கு பேட்டியில சொல்றாரு, ஃபர்ஸ்ட் இப்படிதான் இருக்கும் ஆனா கடைசியில பாருங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சந்தேகம் வருதுன்னா, முதல்ல கெஞ்ச ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் கெஞ்சி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவரு சொல்ல வராரா, அவருடைய அனுபவத்தின் பேர்ல சொல்ல வராரா அப்படின்றது வந்து ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்புது. இது வந்து இந்த மாதிரி நம்ம அதிமுக பேசினாலும் சரி திமுக பேசினாலும் சரி, அதுல வந்து எல்லா இடத்துலயுமே வந்து எல்லாருக்குமே இதெல்லாம் இருக்கதான் செய்யும். தப்பு செஞ்சவன் கண்டிப்பா வந்து தண்டனை அனுபவிக்கதான் செய்வான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது மத்தியில வந்து மத்த அரசாங்கம் மத்த இதுல எப்படி பழி வாங்கணும், அதேதான் இன்னைக்கும் வந்து பாரதிய ஜனதா பண்ணுறது வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீங்க காங்கிரஸ் பீரியட்ல இருக்கும் போது இதே மாதிரிதான் திமுக வந்து நம்மளுடைய அண்ணா அறிவாலயத்துல வந்து எப்படி நடந்த அந்த எப்படி அந்த சீட் ஷேரிங் எல்லாம் பண்ணாங்க அப்படின்றது வந்து அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கும் தெரியும், இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும். இதுல வந்து காங்கிரஸும் பிஜேபியும் வேறு கிடையாது. ரெண்டு பேரும் ஒரே இதுதான். அது எனக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. அதே போலதான் திமுக அதிமுக இரண்டுமே வந்து இதே மாதிரி கட்சிகள் தான் அப்படின்றதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்ற மாதிரிதான் இவங்க ரெண்டு பேர் பேசுறதுமே இருக்கு. ஏற்கனவே பேசின திராவிட முன்னேற்ற கழக எதிர்கட்சியா இருக்கும்போது இதான் பேசினாங்க, இவரு எதிர்கட்சியா இருக்கும்போது இதே மாதிரிதான் பேசினாங்க. அப்ப போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய் இவங்க தப்பு நடக்குமெல்லாம் போய் ரெண்டு பேரும் மாறி குற்றத்தை ஒத்துக்கிற மாதிரி மாறி போய் பண்றாங்களா அப்படின்றது தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில முதல்வர் ஸ்டாலின் வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர். அவருக்கு வந்து நம்ம உரிய மரியாதை தரணும். அவர் நம்ம தமிழ்நாட்டுக்காக தான் போனார் அப்படின்றத நான் வந்து பெருசா நம்புறேன். ஏன்னா வந்து சிலதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா அதுக்காக தான் இவங்க போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாக்குறதா இருந்தா இந்த மாதிரி வெளிப்படையெல்லாம் போய் பார்த்துலாம் பேச மாட்டாங்க. அது திரைமறைவா தான் பேசுவாங்க. அது இவ்வளவு பப்ளிக்கா பேசணும் அவசியமும் கிடையாது. இந்த முறை போனவர் வந்து அவர் நிதி ஆயோக்கு தான் போயிருக்காருன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதுல மேலும் சில தலைவர் வந்து சில கருத்துக்கள்லாம் சொல்றாங்க. அதுவும் எதிர்கட்சி ஆதரவான கட்சிகள் வந்து ஆதரவா தான் தெரிவிக்க போறாங்க. இப்ப எதிர்கட்சியா இருக்கிற மேலும் சிலர் வந்து சில கருத்துக்களை சொல்றாங்க. அதே மாதிரி பிரதம மந்திரி வந்து அந்த போட்டோ ஷூட் எடுக்கும்போது கூட பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, பிரதமருக்கு அப்புறமா அந்த பிஜேபி தாண்டினவனே நிர்மலா சீதாராமன் அம்மா தாண்டினவனே அங்க வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாலின் நிக்கிறாரு. இந்த பக்கம் அப்படியே நம்ம பார்த்தோம்னு சொன்னா நம்முடைய அவருடைய சந்திரபாபு நாயுடு நிக்கிறாரு. அப்ப அந்த நிற்கும் போது அது மேலும் வந்து சில குழப்பங்களை வந்து ஏற்படுத்துது. இதை வந்து திமுக அரசின் மீது வந்து மேலும் சந்தேகத்தை எழுப்புறதா வந்து சில ஊடகங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வரிசையில நிக்க வைக்கிறதெல்லாம் வந்து அது வந்து ஒன்றிய அரசினுடைய ஒரு செயல்பாடாதான் இருக்கும். அப்போ வந்து திமுக தலைவர் வந்து அவருக்கு வேண்டப்பட்டவரான்றது வந்து
நம்முடைய ஒன்றிய அரசு தான் வந்து தீர்மானிச்சு அவருக்கு தேவைப்பட்டவர் அப்படின்னா இவரால் நமக்கு வந்து காரியம் ஆகும் அப்படின்னா நம்ம அதை முதல்வர் நிக்க வச்சிருப்பாரு. ஒன்னும் ஸ்டாலின் ஐயா சொல்லிலாம் ஒன்றும் முதல்வர் நிக்க வச்சிருக்க மாட்டாங்க. இதே மாதிரிதான் அந்த கட்சியினுடைய இது வரும்போது எடப்பாடி பழனிசாமி ஐயாவை கூட பக்கத்துல நிக்க வச்சிருந்தாங்க. பின்னால் அவர் வந்து பிரிஞ்சு போயிட்டாரு. அது வேற ஒரு கதை. மம்தா பானர்ஜி தான் பின்னாடி இருந்தாங்க, எதிர்த்து கூட பின்னாடி இருந்தாங்க. அது சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்துவதா இருந்தா கூட நம்ம அதை வந்து ஊர்ஜிதப்படுத்த முடியாது. ஏன்னா இது வந்து ஸ்டாலின் சார் கிட்ட வந்து நம்ம இருக்கிறது கிடையாது. அந்த வருஷம் நிக்க வைக்கிறதா வந்து ஒன்றிய அரசோட வேலை. அது வந்து இப்ப பிஜேபி வந்து டபுள் கேம் ஆடுறாங்களா அப்படின்றது வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி ஐயாக்கும் ஸ்டாலின் ஐயாக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அரசியல்ல வந்து எது வேணா நடக்கலாம். அப்ப இது வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கான்றது நம்மளுக்கு தெரியல. அப்போ வந்து பிஜேபியோட வந்து ஒட்டி போற விரும்புறாரா விரும்பலையா நம்மளுக்கு தெரியல. இது ஒரு சின்ன பெரிய குழப்பத்தை வந்து ஏற்படுத்துது. சரி, இதுல இப்ப அடுத்து வந்தவர் வந்து நம்முடைய தாவேக்காவின் தலைவர் வந்து விஜய் அவர்களும் வந்து இப்போ ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. பூனை வந்து வெளிவந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு என்ன மன கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னா, அரசியல் விஜய் வந்து ஒரு வித்தியாசமான அரசியல் பண்ண போறோம் அப்படின்னு தான் சொல்லி உள்ள வந்தாரு. ஆனா இவர் வந்து மறுபடியும் இவர் வந்து அதே மாதிரி ஒரு நார்மலான ஒரு நல்லது நினைங்க, நல்லதை பேசுங்க, நான் பாசிட்டிவா பேசுவாங்க, பாசிட்டிவா செய்யுன்னு சொன்னா இவங்கள மாதிரியே ஒரு அரசியல் நடத்துறது வந்து மனசு கஷ்டமா இருக்கு. சீமான் வந்து சீமான் ஐயா வந்து அப்பத்திலிருந்து வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு அதை அப்படியே தொடர்ந்து அப்படியே பண்ணிட்டே தான் இருக்காரு. அவர் வந்து எது பண்ணாலுமே அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாரு. நியாயமானதை வந்து பாராட்டுவார். அது விஜயம் பாராட்டுகிறார், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் வந்து விஜயம் வந்து ஒரு சாதாரணமான ஒரு அரசியல் நடத்த தான் முயற்சி பண்றாருன்னு வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இது வந்து விஜய் மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சிலாம் கிடையாது. அவரும் சில காலகட்டங்கள் கஷ்டமான காலகட்டங்கள்ல வந்து படம் வராதப்பெல்லாம் வந்து அம்மாவை போயிட்டு கொடநாடுலாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. ஸோ அதனுடைய வழி அவருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து ஸ்டாலின் ஐயா வந்து எதுக்காக போனார், ஏன் போனார் அப்படின்றது வந்து வெளிப்படையா தெரியுது. இந்த நீதி ஆயோக் கூட்டத்துக்கு தான், அதுக்காக தான் போயிட்டு வந்தாரு. அதை எல்லா காலகட்டத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சிக்கும் ஒரு கட்சிக்கும் வந்து எதனா ஒரு கஷ்டகாலம் வந்து கொண்டேதான் இருக்கும். அது வராமலாம் இருக்கிறதுனால கஷ்டகாலம் வந்து கொண்டேதான் இருக்கும். போன வாட்டி அவங்க போல, இந்த வாட்டி போறாங்க, அடுத்த வாட்டி போறோம்னா அதுக்கு ஒரு கதை, எல்லாத்தையும் அரசியலாக்குறாங்க. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அரசியலாக்க சிலதாவது வந்து நாட்டுக்கு செய்யற மாதிரி எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் சொன்னது இவங்க பண்ணதுதான், திமுக பண்ணதுதான் திருப்பி இவங்க பண்றாங்க. இருந்தாலும் வந்து இதுக்கப்புறமாவது இந்த அரசியல் கலாச்சாரம் கொஞ்சம் மாறணும். இப்ப நம்மளுக்கு எதுவுமே உண்மையே தெரிய மாட்டேங்குது. எதுக்கு போறாங்க அப்படின்றது வந்து ஆளுங்கட்சி ஒண்ணு எப்பயுமே ஆளுங்கட்சி இதுக்காக தான் போறாங்க. எதிர்கட்சிகளும் வந்து எப்ப பார்த்தாலும் பர்சனலுக்காக போறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல என்னதான் நடக்குது, என்ன பிரச்சனை தான் நடக்குது தமிழ்நாட்டுல, என்ன அவ்வளவு ஊழல்கள் எல்லாமே பண்ணி நம்ம தமிழ்நாட்டையே வந்து ஒரு கட்சி கலையபுரம், அதாவது பாரதிய ஜனதா கட்சி வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து கட்சியிலும் கலையபுரம் பண்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. இது பாரதிய ஜனதா கட்சிக்குமே வந்து நல்லது இல்லை. அதனால வந்து இதெல்லாம் அது மாதிரி நீங்க வீண் வதந்தி இருந்து எல்லாத்தையும் பரப்பாம சரியானதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. இப்போ அவர் போனது நிதி ஆயோக்கு தான் போனாரு, அதை நம்ம நம்புவோம். அவர் வந்து பர்சனலா பேசுறதா இருந்தா திரைமறைவா தான் பேசுவாங்களே தவிர இந்த மாதிரி வந்து வெளிப்படையா போய் அவர்கிட்ட போயிட்டு எல்லாம் பப்ளிக் பண்ணிட்டுலாம் அவங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு போன் இருக்கு, அங்க ஒற்றல் இருக்கிறாங்க, அங்க இவ்வளவு இருக்கு. அப்ப நம்ம தமிழ்நாட்டுல மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த வந்து சொல்லாம எதனா ஒரு குற்றத்தை சொல்லி 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 ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பண்ண தப்ப இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம தாவேக தலைவர் விஜய் அதே பண்றாரு. தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. நீங்க வந்து வேற மாதிரி பண்ணுங்க. எல்லாத்தையும் வித்தியாசமான அரசியல் பண்ண முயற்சி பண்ணுங்க. மற்ற கட்சிகள் இதெல்லாம் பத்தி பேசுறாங்களே தவிர ஒரு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இங்க பேசுறதுக்கு. அதெல்லாம் பேசுறதை விட்டு இந்த மாதிரி வந்து பர்சனல் அஜெண்டாவெல்லாம் நீங்க பேசி பேசி ஒருத்தரை ஓடணும்னு சொல்லிட்டு வேற தேவையில்லாத வேலைகள் பண்ணி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மனசை போட்டு குழப்பாதீங்க. இதை வந்து அரசியலாக்குறத விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு நல்லதா கெட்டதா, நிதி ஆயோக்ல என்னென்ன போச்சு, என்ன நல்லது இருந்தா இல்லையான்றத இது தவிர்த்து அதுல என்னன்றதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி மக்களுக்கு எல்லாரும் சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியின் மூலமா கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.